நம்மளோட வீடியோ ஸ்பான்சர் ஜென் ரிவ்யூஸ். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அது உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் அதோட ஜென்யூன் ரிவ்யூஸ் வந்து இந்த வெப்சைட்டில் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். 10ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் இன்றைக்கி எடுத்துக்காட்டு 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 3.1 சரிங்களா. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்போதுமே மேக்ஸுன்னு இல்லை, எல்லா கொஸ்டினுக்குமே அப்படி தான். பட் முக்கியமாக மேக்ஸை பொறுத்த அளவில் எல்லாருமே கொஸ்டினை வந்து 1க்கு 2 வாட்டி நல்லா நிறுத்தி நிதானமாக யோசிங்க. அதுக்கான எப்படி செய்யணுங்கிறதுக்கான க்ளூ வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்லேயே கிடைக்கும் சரிங்களா. இப்போ வாங்க. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 6 மடங்கு ஆகும் சரிங்களா. 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை வருடங்களில் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ இன்றைக்கி இந்த கணக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் நமக்கு என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தந்தையின் வயது மகனின் வயது ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து அது என்னன்னு தெரியாது சரிங்களா. அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் தந்தையின் வயதுங்கிறது எக்ஸும் மகனின் வயது வந்து ஒய்னும் நம்ம எழுதிக்க போகிறோம் சரிங்களா. எடுத்துக்காட்டு 3.1 சரிங்களா. இப்போது தந்தையின் வயது தெரியாது இல்லைங்களா. அதனால் தந்தையின் வயது ஈக்குவல் டு எக்ஸ், மகனின் வயது ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ கொஸ்டினில் பாருங்கள், தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு ஆகும்னு கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ நமக்கு தந்தையின் வயது வந்து எக்ஸ்ன்னு தானே வச்சுருக்கோம். ஈக்குவல் டு மகனின் வயது என்னவா 6 மடங்கு அதிகம். 6 மடங்குன்னா பெருக்கல்னு அர்த்தம். 6 × ஒய் சரிங்களா. இது வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மொதல் சமன்பாடு. ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு ஆகும்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம்னா 6 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x + 6 சரிங்களா. அதாவது அப்பாவின் வயது கூட்டல் 6. அதுக்கப்புறம் மகனின் வயது என்னவா ஒய் கூட்டல் 6, அதாவது மகனோட வயசும் 6 வருஷத்துக்கு அப்புறம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க 4 மடங்கு அதிகம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது ரெண்டுக்கும் சேர்த்தாப்பில் நமக்கு 4ன்னு போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன சமன்பாடுன்னு வச்சுருக்கோம் 6yன்னு வச்சுருக்கோமா. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ 1வது சமன்பாடை வந்து 2வது சமன்பாடில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் வர இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா 6y அப்படின்னு போடணும் சரிங்களா. ஈக்குவல் டு இந்த 4 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4y கூட்டல் 6. இதில் எதுவுமே நம்பர் இல்லைன்னா அதில் வந்து 1 இருக்குதா அர்த்தம். அதனால் நம்ம 1 × 4 4y = 6ன்னு போட்டாச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒய் எல்லாத்தையும் ஒரு பக்கமாகவும் நம்பர்ஸை வந்து இன்னொரு பக்கமாகவும் மாற்ற போகிறோம். 6 × 4 24 சரிங்களா. இப்போது 6y இங்கே இருக்கக்கூடிய கூட்டல் 4y இங்கே வரும்போது -4y ஆயிரும். இங்கே 24, இங்கே இருக்க கூட்டல் 6 இங்கே வரும்போது -6 சரிங்களா. இப்போ இந்த ரெண்டையும் கழிக்கும் போது 2y, பெரிய நம்பருடைய சைன் தான் போடுவோம், இங்கே ப்ளஸ் தான். ஸோ இங்கேயும் ப்ளஸ் தான். ஈக்குவல் டு 24 - 6. 24 - 6 வந்து என்னென்னா 18. அப்போது ஒய் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் 2 வந்து இங்கே வரும்போது டிவிஷன் ஆகும். 18/2 1 2 2 9 2 ஒய் சரிங்களா. அப்போ ஒய் ஈக்குவல் டு 9. ஒய்னா என்னது மகனின் வயசு. மகனினுடைய வயது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொதல் சமன்பாட்டில் அப்ளை பண்ண போகிறோம். ஒய்யின் மதிப்பை சமன்பாடு 1ல் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு சமன்பாடு முதல்ல எழுதிக்கலாம். x = 6y. x = 6 × ஒய்யோட மதிப்பு எத்தனை 9 சரிங்களா. அப்போ x = 6 × 9 54 சரிங்களா. இது வந்து மகனின் வயது, இது தந்தையின் வயது. இது வந்து நம்ம வருடங்களில் கேட்டிருக்கிறதுனால நம்ம தீர்வு எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, எனவே தந்தையின் வயது 54 மற்றும் 54 வருடங்கள்னு போட்டுக்கலாம் சரிங்களா. வருடங்கள் முன்னாடி கொடுத்துருக்கிறதுனால வருடங்கள்னு போட்டுக்கலாம். மற்றும் மகனின் வயது எவ்வளவு 9 வருடங்கள் சரிங்களா. அவ்வளவுதான் கணக்கு.